இப்போ நான் ஒரு புது கேமுக்குள்ள தான் வந்திருக்கேன். இந்த கேம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். காஃபி ஷாப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காஃபி ஷாப்பே இல்லை. நம்ம வந்திருக்கிறது வந்து சூப்பர் மார்க்கெட். அண்ணா இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, வெறும் தம்மா தொண்டிருக்கல தீப்பெட்டி மாதிரி. இதான் நம்மளோட சூப்பர் மார்க்கெட் தான். இந்த கேம் நான் இந்த ட்ரையலெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு $40 தருவாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கி இந்த இத்து போன இருக்கிற இந்த செல்ஃபில் அடுக்கி எவ்வளோ காசு வருதோ அது இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும். அது $40 இருந்ததில் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி இப்போ $200 கூட்டி வச்சுருக்கேன். அதோட பாக்ஸ் என்ன இருக்குது கேட்டிருக்கே. ட்ரெயிலர் எல்லாம் வீடியோ எடுத்து போடாடா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ட்ரெயிலர் வீடியோ எடுத்துக்கலாம் எடுத்தேன், ஆனால் அழிஞ்சிருச்சு. கூச்சமே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் என்ன பண்ண, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உண்மை. ஓகே, மற்றவங்க மாதிரி போய் சொல்லாமல் உண்மையாக சொல்லிட்டேன். அதுக்காகவே லைக் மட்டும் போட்டு போங்க. ஓகே, கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த கம்ப்யூட்டரில் தான் நம்ம அதாவது பொருளெல்லாம் வாங்கணும். ஃபஸ்ட்டு இது, அடுத்து இது. புதுசு இப்போ முன்னாடிலாம் இந்த 2 தான் இருந்து, இப்போ தான் புதுசு இது அன்லாக் ஆகிருக்கு. நிறைய பொருள் வாங்குவோம், நிறைய பொருள் வாங்கலாம். ஆனால் அடுக்க நம்மகிட்ட ஷெல்ஃப் இல்லை. ஓகே, பைக் கொடுத்துருவோம். நைட்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தொண்டில் நிறைய பெயின் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பெயின்லாம் போயிருக்கு. பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் டெலிவரி, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும். இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக மாட்டேங்குது. அதுக்குள்ள இன்னொரு பெட்டி வந்துருச்சா? ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ். இந்த கேம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இன்னொரு பாக்ஸ் இங்கே அழகணும். கேம் என்ன பழி வாங்குதா? நேரத்துக்கு பாக்ஸ் வந்துருக்கணுமே, தள்ளி என்ன அது? வந்துருச்சு. அதாவது இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடுவா சுமார், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்ல? ஓ, ப்ரைஸ் நாமளே டிசைட் பண்ணிக்கலாமா? ஓ, இதை நான் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? இதை நான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $8.57. ஆனால் நான் வைக்க போகிறது ஒரு $10. வேண்டாம், நம்ம ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஒரு இவ்வளவும் வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். ஃபுல்லாக ஹையில் வச்சுருமா, எவனுமே வாங்க மாட்டான். ஓகே, நமக்கு இவ்வளோ இது வந்தாலே போதும். ஓகே, இதுக்கெலாம் நம்ம காஸ்ட்டு செட் பண்ண முடியும்னு நினைக்கேன். ஆமாம், செட் பண்ண முடியுது. அப்போ நான் இவ்வளோ செட் பண்ணாமல் இருந்தேன். சே, ஓகே. இது அடுத்தது ஆயில் ஓப்பன். ஓகே, இதுக்கு ப்ரைஸ் வந்து ஓகே போட்டாச்சு. இது எடுத்து போட்டதா குப்பை பட்டி தான் இருக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நான் சீரியஸாக சொல்கிறேன், இது நான் குப்பை தொட்டின்னு நினைக்கல, சும்மா இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா உண்மைக்கு ஒரு குப்பை தொட்டி தான். இப்போ இதெல்லாம் தூக்கி இதில் போட முடியுமா என்ன? ஏய், முடியுதுப்பா. ஏய், இதெல்லாம் நான் 4 ஆயில் இருக்கிற மாதிரி காமிக்குது, முழுசாக இருக்கலையா என்ன? டிஸ்பிளே ஃபுல்லா?
4 ஆயில் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அப்போ உள்ள கொரியில் இருக்குமோ? ஆமாப்பா இருக்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இருக்குதா? அவசரப்பட்டு தூக்கி இறந்துருக்கேன். நல்ல வேலை இந்த டஸ்ட்பின் கிடச்ச நேரம். என் வாழ்க்கை எங்கேயோ போகுது. இந்த குப்பையெல்லாம் இங்கே இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்கிப் டு மார்னிங் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு கடை. சார் பார்க்க ரொம்ப டைட்டாக இருக்கார். அடிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கடைக்கில் யாரும் வர மாட்டாங்க. வாங்க மேடம், எங்கள் கடைக்கு வாங்க. மேடம் எங்கே ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கடைக்கு தான் வராங்க. தினம் நம்ம கடைக்கு வருவாங்க நம்புகிறேன். இதான் பில் கவுண்டர். கிட்டத்தட்ட $16 90 சென்ட் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபோனில் ஆடுறதுனால கொஞ்சம் டச் கண்ட்ரோல்லாம் ப்ராப்ளம் வருது. ஆனால் பரவாயில்ல. சில்லறையாக கொடுப்போம். எடுத்துகிட்டு போப்பா. பிஸ்னஸ் மேன் தான். எவ்வளோ வாங்குறாங்க? உங்களுக்காக என்னால் முடிஞ்சது. நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 சென்ட் வச்சுக்கோங்க. ஒரே கேர்ள்ஸாக வராங்க. நம்ம கடன் அவ்வளோ அதிர்ஷ்டசாலி கடையா? டக்கு டக்குன்னு பில்லை போட்டு கிளம்புங்கப்பா. முடியல. எதுக்கு இவ்வளோ சில்லறையாக கொடுக்கேன்னு தெரியல. ஓகே, என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? போய் தொலைங்கடா. நீங்கள்லாம் எதுக்கு வாங்க வர? உனக்கு இதில் $3 $18 அதிகம். இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, நான் எப்படி பில் போட்டு முடிக்க? எடுத்துக்கோப்பா. என்ன ஏதோ 120 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா. level 4 அன்லாக் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலை பார்த்தா level 4 வராமல். வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் தீர வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்களோ? இந்தாங்க மேடம், 1 சென்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்களாம் எதுக்கு கடைக்கு வரீங்கப்பா? நம்ம கடைக்கு வர கேர்ள்ஸாக வராங்க பார்த்தீங்களா? நம்ம கடையில் ராசியான கடையாக இருக்குது. கேர்ள்ஸ் வந்தால் ராசியான கடையான்னு கேட்கலாம். அதுக்கு எனக்கு பதில் தெரில. என்ன ரொம்ப லென்த்தாக போகுது? இதெல்லாம் பார்க்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி தூக்கிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்போ முடியல. கேம் எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க? சப்பா ஸ்டாக்கில் மிச்சிருக்க இதெல்லாம் நம்மகிட்ட ஆனால் அதுக்குள்ளே 500 வந்துடுச்சு. புதுசு ஏதோ அன்லாக் ஆகிருக்கு வெளிச்சு தானே. ஏன் அது அன்லாக் பண்ண முடியல? level 3 அன்லாக் பண்ணலாமே. level 4 தானே இல்லையோ? ஒரு வேளை இங்கேருந்து அன்லாக் பண்ண முடியுமா? முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதிலேயே நிப்பாட்டிக்கிறேன். இந்த விளாண்டு எனக்கே கை வலிக்குது. இந்த கேமை யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ட்ரை பண்ணால் ஒஸ்ட் அனுபவம்.
ஓகே, இந்த கேம் நானும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஏன் விருப்பம் தான் சொல்லுங்கள், கன்ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? சரி, போயிட்டு வரேன், திருப்பி வருவேன்.